வெல்கம் டு 24 கிராஃப்ட்ஸ். இப்போ என்ன சமையல் செய்ய போகிறோன்னா சிக்கன், அதாவது புதுவிதமாக ஒரு சிக்கன் செய்ய போகிறோம். க்ரீன் சிக்கன் 65. இந்த சிக்கனை வந்து அரியாலி கபாப்னு சொல்லுவாங்க. அது சார்கோலில் பண்ணால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு, அரிசி மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, சோயா சாஸ், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. இது அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, இந்த கொத்தமல்லி இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கணும். பச்சை மிளகா காரம் நிறையா சாப்பிட்றவங்க நிறையா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம். இதை 3த்தையும் அப்படியே போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பவுலில் சிக்கனை போட்டுக்கலாம், பெரிய பவுலில். அது கூட இருந்தால் அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட், அதாவது கொத்தமல்லி, கொஞ்சம் அளவுக்கு புதினா போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டோம். அதுக்கப்புறமா அரிசி மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு கொஞ்சம், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இதெல்லாம் குயிக்காக செய்யலாங்க. இதெல்லாமே வீட்டில் என்ன பொருள் இருந்தாலும் குயிக்காக செய்யலாம். இது பேச்சுலர் சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானது. தனியாத்தூள் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா பவுடர் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் இல்லை வீட்டில், அதனால் சோயா சாஸ் இருந்துச்சு, அந்த சோயா சாஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக. ஏன்னா இந்த சிக்கனுக்கு வந்து இது மட்டும்தான் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸாக, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இது கபாப் ஸ்டைல்லையும் செய்யலாம். இது கொஞ்சம் ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணலாங்க. இது கொஞ்சம் அவன்லேயே வச்சு செய்யலாம். நம்ம இப்போ டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்க்குறவங்க தயிர் சேர்த்துக்கலாம். சால்ட் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ இதில் சால்ட் இருக்கான்னு பார்த்துருங்க. சால்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சால்ட்டு கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணியிருக்கு. இப்போ நல்லா பண்ணியாச்சு. இது பண்ணி ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடலாங்க. இதை இப்போ இது டீப் ஃப்ரைக்காக கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம். நம்ம போதும் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா தாங்க ஊற்றி செய்கிறாங்க. இது டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றியும் செய்யலாம். இது கொஞ்சம் இப்படி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கணும், லாஸ்ட்டில் டெக்கரேஷனுக்காக. இது நல்லாவும் இருக்கும் சிக்கன் போட்டு சாப்பிட்றதுக்கு. 10 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க சிக்கன்லாம். இப்போ இதை வந்து ஆயிலில் போடலாங்க. இப்போது அப்படியே எடுத்து ஆயில் நல்லா ஆயில் சூப்பராக வேக வைக்கப்பாரு. நல்லா வேகட்டும். இது நல்லா வேகணுங்க. இப்போது வெந்ததுக்கப்புறம் நமக்கு திருப்பி போடுவோம். இது கரெக்டாக 7 to 8 மினிட்ஸ், அதுதான் இதோட டியூரேஷனு. நல்லா வேகுது பாரு. இப்போ திருப்பலாம், கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். இப்போது
வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் தீர மாதிரி இருக்குது அந்த சைடில். அப்படியே அந்த ஓரமாக இருக்கிறது திருப்பி போட்டுருங்க. சூப்பர். இந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ் வைக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க சிக்கனு. இதுக்கு நல்லா நம்ம ஹோட்டல்லாம் செஞ்சானாக்கா கலர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த கலரும் சேர்க்காம லைவாக செஞ்சுருக்கோம். சிக்கனு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாமே திருப்பி விடுவோம். இதை திருப்பி விட்டு ஃபைனலாக எடுத்துருவோம். இப்போ 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது குக் டைம் இது ஆக்சுவலாக ஆகிருக்கும். எல்லாமே இது சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்க. சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சிக்கன் எல்லாம் எடுத்துடலாங்க. சூப்பராக வந்துருக்குங்க. இந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம செஞ்ச க்ரீன் சிக்கன் 65 இது வந்து இப்படி சொல்லலாம். ஹரியாலி சாஸ்ன்னு, ஹரியாலி சிக்கன்னு சொல்லலாம். இது நம்ம வீட்டில் செஞ்சதுனால எப்படி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இந்த சேனலில் கிடைக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் கூட பண்ணலாம், எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா, ஓகேங்களா? தேங்க்யூங்க. கேஸை மிச்சப்படுத்தி செய்யுங்க, ஓகேங்களா? ஏன்னா சிலிண்டர் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குது. அதனால் வந்து கேஸை கொஞ்சம் நல்லா மிச்சப்படுத்தி செய்யுங்க. எல்லாருக்கும் நல்லது கேஸ் மிச்சப்படுத்துறதுனால. அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க, தேங்க்யூங்க.